அவரே என்னை தூக்கி சுமந்தார். தூக்கி சுமப்பீரே வாழ்நாளெல்லாம். கரங்களை உயர்த்தி சத்தமா தூக்கி சுமப்பீரே. நம்புறீங்களா? இன்னைக்கு யாரா இருக்கிறீங்களே அது அவரால் தான். உந்தன் தோள்களில் ஆமென். சத்தமா சொல்லுங்க. once you lift me he will not let me down. என்னை தூக்கி எடுக்கிறவர் எந்த காரணத்தை கொண்டும் என்னை கீழே விடுவதில்லை. நானால் கீழே இறங்கி வந்தால் ஒழிய. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. யாரை தூக்கி எடுக்கிறார் தெரியுமா? யாரை தூக்கி எடுக்கிறார்? சிறியவனை, எளியவனை, குப்பையில் இருக்கிறவனை. கரங்களை உயர்த்தி. இந்த பிள்ளைங்களுக்கு தெரியல ரொம்ப பேருக்கு. சொல்லுங்க, உங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்கணும். டேய், இன்னைக்கு இப்படிலாம் நீ ஐஃபோன் யூஸ் பண்ணுற, ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுற, காரில் வர, ஏசியில் இருக்கிற, ஒரு கையில் ரிமோட் இருக்குது, இன்னொரு கையில் மொபைல் இருக்குது, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. சொல்லி கொடுக்குறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி கொடுங்க. சொல்லுங்க, இந்த உயர்த்துதலுக்கு காரணம் நான் இல்லை. என் சின்ன பிள்ளை, என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த சாப்பாடு ஏசுநாதர் கொடுத்த சாப்பாடு, நீ போடுற சட்டை ஏசுநாதர் கொடுத்த சட்டை, நீ இருக்கிற வீடு ஆண்டவர் கொடுத்த வீடு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சரி, அடுத்து இன்னொரு சம்பவம். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாரை தூக்கி விடுகிறார்? வாழ்க்கையிலே நிமிரக்கூடாத நிறைய பேர் இருக்கிறாங்க. they cannot lift them. அவங்களே நிமிரக்கூடாது. எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க வாழ்க்கையில் உயரணும். எனக்கு அவங்க எல்லாரும் வாழ்க்கையில் உயரணும், பெரிய ஆளாகணும், பெரிய ஃபுட்பால் பிளேயராக வரணும். புரியுதா? நான் பிரேசிலில் நிறைய ஃபுட்பால் பெரிய வீட்டில் தங்கியிருக்கிறேன். பிரேசிலில் மிகப்பெரிய பிளேயர்ஸ் வீட்டில் தங்கியிருந்திருக்கிறேன். ரைட். நான் தங்கியிருந்த ஒரு ஐயா, அதாவது கோச்சர் ஃபார் த பிளேயர்ஸ். அவர் யார்? ஒரு நாள் சாட்டர்டே மார்னிங் நான் உட்காந்துருக்கிறேன். ஒரு காராக வருது. நான் யோசித்து நீ பிரசங்கம் பண்ணணும் போலன்னு சொல்லி நான் ரெடி ஆகிட்டேன். பிரசங்கம் பண்ணுறதுக்கு கீழே ரெடி ஆகிட்டேன். சொன்னார், பாஸ்டர் இது பிரசங்கம் பண்ணுறதுக்கு வரல பாஸ்டர், கேட்க வரல, இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் பிளேயரு, நான் அவங்களுக்கு கோச் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு